நாகரிகமற்றவர்கள் என விமர்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. Trying to say we are uncivilized. MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? அப்படின்னு அவங்க சொல்றவங்க தான் கொஞ்சம் நாகரிகம் இல்லாமல் தமிழர்களை விமர்சிக்கிறாங்க. இதற்கெல்லாம் சரியான பதிலை தமிழ்நாட்டு மக்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கொடுப்பாங்க. சென்னை திருமங்கலத்தில் மனைவி மற்றும் மகன்களுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மருத்துவர். 5 கோடி ரூபாய் கடன் தொல்லையே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னையை அடுத்த திருப்போரூரில் சீமான் தலைமையில் வரும் 16ஆம் தேதி நடைபெறவிருந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. மாசி மாத பிரம்மோற்சவம் நடைபெறும் நிலையில் எத்தனை பேர் பங்கேற்பார்கள் என குறிப்பிடவில்லை என கூறி அனுமதி மறுத்த காவல்துறை. தனது மகன்கள் இருவரும் இருமொழி கல்விக் கொள்கையில்தான் பயின்றார்கள். அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி. மகன்கள் படித்த பிரெஞ்சு, ஸ்பானிஷ் ஆகியவை 2வது மொழியா? அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. சீமானை காப்பாற்ற பெரிய சக்திகள் முயற்சிப்பதாக நடிகை விஜயலட்சுமி குற்றச்சாட்டு. பாலியல் வழக்கில் சிக்கியவருக்கு அண்ணாமலை ஆதரவாக குரல் கொடுத்தது ஏன் என கேள்வி. இதுல எந்த அரசியலும் இல்ல அண்ணாமலை அவர்களே. இன்ஃபேக்ட் சீமான இந்த கேஸ் ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாத்துறதா எனக்கு தோணுது. தவிக மாவட்ட செயலாளர்களின் இறுதிக்கட்ட பட்டியல் இன்று வெளியிடுகிறார் விஜய். கேரளாவில் உள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பொங்கல் வழிபாடு கோலாகலம். பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. கோவை வஉசி மைதானத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களை கண்டறிந்து விசாரணை. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் விளைநிலங்களில் தேங்கியுள்ள நீர். 5000 ஏக்கரில் பச்சை பயிர் சாகுபடி பாதிப்பு. கொடைக்கானல் மலை கிராமத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு டோலி கட்டி சுமந்து சென்ற உறவினர்கள். செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தகவல். அடுத்த நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் நாளை தாக்கல். சென்னையில் 100 இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு. நாடு முழுவதும் தொடங்கியது ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். வண்ணப் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி உற்சாகம். உத்தரப்பிரதேசத்தில் தார்பாய்கள் கொண்டு மூடப்படும் மசூதிகள். ஹோலி பண்டிகைக்கு மசூதிக்கு செல்ல தேவையில்லை என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. விண்வெளியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதில் மீண்டும் சிக்கல். அமெரிக்காவிலிருந்து இன்று அதிகாலை புறப்படவிருந்த ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் நாளை அனுப்ப திட்டம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் திமுக அரசுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. இந்த பட்ஜெட்டின் முக்கியத்துவம் மற்றும் அரசுக்கு உள்ள சவால்கள் குறித்து இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். 2025-26 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை நாளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யவுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் என்பதால் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். ஆனால் நாளை தாக்கல் செய்ய இருப்பதுதான் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் கடைசி முழு பட்ஜெட். தேர்தலுக்கு முந்தைய முழு பட்ஜெட் என்பதால் கவர்ச்சி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே 1,16,00,000 பேர் பயனடைந்து வரும் நிலையில் பயனாளிகளின் எண்ணிக்கையை விரைவில் அதிகரிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பதால் அது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.
புதிய அறிவிப்புகள் வருமா என பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களும் இந்த பட்ஜெட்டை பெரிதும் எதிர்பார்த்துள்ளனர். பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் நிதி நெருக்கடியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு என பல முக்கிய திட்டங்களுக்கு கணிசமான தொகையை ஒதுக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கிறது. இந்நிலையில் மத்திய அரசிடம் இருந்து போதுமான நிதி கிடைக்காததால் தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஜிஎஸ்டிக்குள்ளே போனதுனால ரெண்டு விதமாக, ஒன்று நம்ம ஃபிஸ்கல் அட்டானமியை இழந்துட்டோம், ரெண்டாவது நம்ம ஏற்கனவே இருந்த நிதி ஆதாரங்கள்லேருந்து சரிஞ்சிருச்சு. ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு வர வருவாய் 24% தான். நம்ம செலவில் 12-13% தான் அவங்களோட வருவாய் இருக்குது. அப்போ முழுமையாக நம்ம சோர்ஸையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எனினும் தமிழ்நாடு அரசின் நிதி பற்றாக்குறையும் கடனும் குறிப்பிட்ட வரம்புக்குள் தான் இருக்கிறது என சுட்டிக்காட்டுகின்றனர். 94,000 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையுடன் கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த பட்ஜெட் அரசுக்கு சவால் நிறைந்தது என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனிடையே தமிழ்நாட்டில் முதல் முறையாக மத்திய அரசை போல் நிதியாண்டு பட்ஜெட்டிற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கு முன்பு துறை வாரியாக மட்டுமே பொருளாதார ஆய்வு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக தொகுத்து வெளியிடப்பட உள்ளது. பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஒட்டுமொத்த ஜாதகம்னு சொல்லலாம். பொருளாதாரம் எப்படி இருக்குது, என்னென்ன துறைகள் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, அதனுடைய சென்ற முறை அறிவித்த திட்டங்கள்லாம் என்னென்ன செயல்படுத்தியிருக்கோம், இப்போ என்னென்ன சவால்கள் இருக்குது, அந்த சவால்களுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை ஒட்டி பட்ஜெட்டில் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதுதான் அந்த லிங்கேஜ். ஸோ இட் வில் பி அ டாக்குமெண்ட். தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு யார் விரும்பினாலும், முதலீட்டாளர்களோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வரவங்களோ நம்ம மக்களோ. பொருளாதார ஆய்வறிக்கை முடிவு எப்படி இருக்க போகிறது, தேர்தலின் தாக்கம் பட்ஜெட்டில் எதிரொலிக்குமா என்பது இன்னும் ஒரு நாளில் தெரிய வரும். இந்நிலையில் நாளை நடைபெறும் தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட் தாக்கலையும் நாளை மறுதினம் நடைபெறும் வேளாண் பட்ஜெட் தாக்கலையும் சென்னையில் 100 இடங்களில் நேரலை செய்ய மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி சென்ட்ரல் ரயில் நிலையம், முரசொலி மாறன் பூங்கா, அண்ணாநகர் டவர் பூங்கா, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் காலை 9:30 மணி முதல் நேரலை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் தங்களுக்குள் நெருக்கம் காட்டி வருவது கூட்டணிக்கான தொடக்கமா என அரசியல் வட்டாரத்தில் கேள்விகள் எழும்பியுள்ளன. இனிமேல் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அவர்களுடன் கூட்டணிக்கான வாய்ப்பே இனி இல்லை என கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது அதிமுக. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக கூட்டணிகள் அமைத்து போட்டியிட்ட நிலையில் 2 கூட்டணியுமே ஓரிடத்தில் கூட வெல்லவில்லை. ஆனாலும் அதன் பிறகும் கூட பாஜகவுடன் இனி கூட்டணியே கிடையாது என்றே தொடர்ந்து கூறி வந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இப்படி கரார் காட்டி வந்த இபிஎஸ்ஸின் பேச்சில் கடந்த சில வாரங்களாக திடீர் மாற்றம் காணப்பட்டு வருகிறது. அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் திமுகவை வீழ்த்துவது மட்டுமே தங்களது குறிக்கோள் என கூறியதுடன் பாஜகவுடன் கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு அவர் தந்த பதிலும் மழுப்பலாகவே பார்க்கப்பட்டது. எங்க அதிமுக குறிப்பிட்டாரா? தவறா பேசாதீங்க, தயவு செய்து தவறா பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? கிடையாது. தவறா நீங்க ஓட்டு கொடுத்து வாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் தெளிவு. அதேபோல பாஜகவும் கூட்டணி குறித்த கேள்வி எழுப்பப்படும் பொழுதெல்லாம் உரிய காலம் வரும் பொழுது தெரிவிப்போம் என்றே கூறி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, எதிரும் புதிருமாக இருந்து வந்த அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் தற்பொழுது நிகழ்ச்சிகளில் நெருக்கம் காட்டி வருவது பேசுபொருளாக இருந்து வருகிறது. கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவில் மகாராஷ்டிரா ஆளுநர்
சிபி ராதாகிருஷ்ணன் இபிஎஸ் இடையே சந்திப்பும் நடைபெற்றது. அதேபோல சென்னையில் பாஜக நிர்வாகி காயத்ரி தேவி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை வாசலுக்கே வந்து பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் வரவேற்று அழைத்துச் சென்றார். எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவும் கைகளை குலுக்கி பரஸ்பரம் நலமும் விசாரித்துக் கொண்டனர். கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமையே முடிவு செய்யும் எனவும் சொல்லி சென்றார் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா. போன இடத்துல சந்திச்சு நாங்க குசலம் விசாரித்து கொண்டோம். வேற அரசியல் பேசல, மற்றதெல்லாம் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். இந்த திடீர் நெருக்கமும் சந்திப்புகளும் யதார்த்தமான நிகழ்வுகள் தானா அல்லது கூட்டணி பேச்சுக்கான முன்னேற்பாடா என விரைவிலேயே தெரிய வரும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.